உட்கார்ந்து இருக்கோமோ, அரசு மருத்துவமனைக்கு போனா மூக்கு பிடிச்சி எப்படி வெளியே வரும், ஐயோ நம்மளும் அங்க போனோம்னா வியாதி வந்துடும் அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி இல்லாம தனியார் மருத்துவமனை போல ஒரு அரசு மருத்துவமனை இந்த நாடுகள்ல இருக்குது. அதை காட்டிட்டு இந்த நாட்டுல இருக்கு. இதே மாதிரி கொண்டு வருவேன். இன்னைக்கு இந்த நாட்டுல பாருங்க, முதலமைச்சர்களாக எம்ஜிஆர்ல இருந்து, கருணாநிதி அவர்கள் இருந்து, அம்மையார் ஜெயலலிதாவில இருந்து, ஓபிஎஸ் இருந்து, இபிஎஸ் இருந்து, ஸ்டாலின் வரைக்கும் இருக்காங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்க போனாங்க? காவேரிங்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை, அமெரிக்கா மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. இதே ஐயா அம்மையார் ஜெயலலிதா உடம்பு சரியில்லை, அப்பல்லோ மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை கூட காவேரி மருத்துவமனைக்கு போறாங்க. ஓபிஎஸ் உடம்பு சரியில்லைனாலும் அப்பல்லோக்கு போறாரு. இபிஎஸ் உடம்பு சரியில்லைனாலும் தனியார் மருத்துவமனைக்கு போறாரு. இப்படி எல்லோரும் அவர்கள் கட்டி வைத்த மருத்துவமனை, அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க ஆட்சியில திறந்து வச்ச மருத்துவமனைக்கு அவங்களே நம்பி போக மாட்டேங்க, தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அதனாலதான் அண்ணன் சீமான் என்று சொல்றாரு, நான் அவங்களை குறை சொல்ல விரும்பல, ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், சீமான் ஆட்சி அமைத்தால், நீ உங்க மகனா இருக்கலாம், ஏன் மகனா இருக்கலாம், அமைச்சர் மகன்ல இருந்து அதிகாரி மகன்ல இருந்து முதலமைச்சராக இருந்தாலும் அரசு மருத்துவமனை தான் சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு அரசு மருத்துவமனை தரத்தை, சுகாதாரத்தை உயர்த்தி விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, எல்லாம் இலவசம் இலவசம் என்கிறார்கள். 1000 இலவசம், 1500 இலவசம், 2000 இலவசம், 2500 இலவசம். கல்வி கடன் தள்ளுபடி என்கிறார்கள். கல்வியை கடனாக கொடுத்தது யார் குற்றம் என்று கேட்கிறார் அண்ணன் சீமான். 20 லட்சம் ரூபாய் மேற்படிப்புக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி விஜய் சொல்றாரு. அந்த 20 லட்சத்தை வைத்துக் கொண்டு தரமான கல்வியை கொடுத்து விட முடியும் என்று சீமான் சொல்றாரு. இதுதான் மாற்று அரசியல். மக்களுக்கு என்ன கொடுக்கணும் தான் குடிநீரை பாருங்க. நம்ம ஊர்ல அந்த தள்ளுவண்டி வச்சு தள்ளிட்டு போறாங்க. 6 குடம், 8 குடம், 10 குடம். இன்னும் நம்ம மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்பதான் பிரிஞ்சிருக்கு. தாமிரபரணி ஆறு இங்கதான் இருக்குது. இந்த இருக்க மேற்க போனீங்கன்னா இங்க வாஸ்தவல் இருந்தா இருக்க 9 கிலோமீட்டர். அதுல இருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா மலை மேல என்ன இருக்குது? செண்பகவல்லி அணை இருக்குது. இந்த செண்பகவல்லி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரோட நீர் பாதையே பாரி தொலைஞ்சு போச்சு. காரணம், செண்பகவல்லியிலிருந்து தண்ணீர் வந்து 37 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செண்பகவல்லி அணையினாலே எங்க இருக்கு என்னன்னே தெரியல. வரலாற்றுல மறந்து போன, தொலைந்து போன இடமாக மாறிவிட்டது. தொலைத்தவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். கருணாநிதி அவர்கள் ஆட்சியின் போது ஏற்பட்ட பிரச்சனை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது தீர்க்க முடியல, எம்ஜிஆர் இருக்கும் போது தீர்க்க முடியல, ஓபிஎஸ், இபிஎஸ், ஸ்டாலின் யாரும் தீர்க்கல. நான் விளையாட்டுக்கு சொல்லல, இந்த துண்டறிக்கை நாங்க கொடுத்திருக்கோம். அந்த துண்டறிக்கையிலும் போட்டு செண்பகவல்லி மீட் பண்ண திமுக கொடுக்கிற துண்டறிக்கையில இருக்கும், பிஜேபி கொடுக்கிற துண்டறிக்கையில இருக்கும். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர் ஏன் அந்த அணையை கட்டி முடிக்க முடியல என்கிற கேள்விக்கு அவரிடத்தில் பதில் இல்ல. இது வெறும் சாம்பிள். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ அணைகள், எத்தனையோ ஆறுகள், ஏரிகள், குளங்கள், தாங்கல்கள், ஏட்டுகள் எல்லாம் காணாமல் போயிட்டு, தண்ணி சேமிக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் காணாமல் போயிட்டது. அதனோட விளைவு இன்னைக்கு பாருங்க, நாம 6 குடம் 7 குடம் வச்சு தள்ளி போகக்கூடிய சூழல். அதுலயும் நல்ல தண்ணி கிடைக்கிறாங்கிறது சிரமம். இதற்கு வாஸ்தவம். நம்ம தொகுதியோட பேரே அதுதான். 20 நாள் குறைஞ்சது 15 நாளைக்கு ஒருக்கா நல்ல தண்ணி வருது. பாதி மஞ்சள் கலர் தான் வருது. நீங்க போய் பாருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல. அப்போ ஒரு இலவசமா தண்ணி கொடுக்க முடியல. ஆனா நம்ம ஊர்ல இருக்க கடை வரைக்கும் பிஸ்லரி வாட்டர், அக்வாபினா வாட்டர் சொல்லி தண்ணிக்கு விற்பனைக்கு வருது. ஒரு தனியார் முதலாளிக்கு கிடைக்கக்கூடிய தரமான, சுகாதாரமான நல்ல குடி தண்ணீர் ஏன் அரசாங்கத்தால கொடுக்க முடியல? இதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது நாம் தமிழர் அரசு. அப்ப எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவை, நான் தான் அப்படியே சொன்னேன். முடியுமா முடியாதா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு கேட்கறத விட, உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணுமா வேண்டாமா, உங்க பிள்ளைகளுக்கு இலவச கல்வி வேணுமா வேண்டாமா, உங்களுக்கு கட்டணம் இல்லாம மருத்துவம் அரசு மருத்துவமனையில கிடைக்க பெறணுமா வேண்டாமா, நல்ல குடிநீரை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுமா வேண்டாமா, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுமா வேண்டாமா, உங்களுடைய தனி மனித பொருளாதாரத்தை உயர்த்தணுமா வேண்டாமா. இந்த நம்ம ஊர்ல பாருங்க, எத்தனையோ பேர் வீடுகள் தவறாம வெளிநாடுகள்ல போய் இருக்கிறோம். அவங்களோட நிலையை நினைச்சு பாருங்க. ஒரு நல்லது கட்டத்துக்கு வர முடியுதா, குழந்தை பத்துக்கிட்ட வர முடியுதா, நம்முடைய பெத்தவங்க இறந்து போனா வர முடியுதா, அன்பு தங்கைகள் தங்கி ரபியல் கல்யாணத்துக்கு வர முடியுதா, நினைச்ச நேரம் அதை வர முடியுதா? இந்த ஈரான்ல சண்டை, நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்கவங்க பாதி பேர் பிளைட் இல்ல, டிக்கெட் இல்ல அப்படின்னு காத்து கிடக்கிறோம். ஈரானில் சண்டை நடைபெறுவதற்கு இந்த நாட்டுல சிலிண்டர் இல்லைன்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, ஈரானுக்கு நமக்கு என்ன இருக்குது? நம்ம அங்காளி பங்காளியா, சித்தப்பம் பெரியப்பவா? இங்க ஈரானுக்கு சண்டைக்கு இங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தற்சார்பு பொருளாதாரம் இல்ல. நம்மகிட்ட தற்சார்பு பொருளாதாரம் இல்லாதனால நாம வெளிநாடுகள்ல போய் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, பிற பொருட்களுக்கு நாம் கையேற்ற வேண்டியிருக்கு. இந்த நம்ம ஊர் இருக்குது, நம்ம ஊரை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் என்ன இருக்குது, இங்க விவசாய நிலம் தான் இருக்குது, இங்க என்ன விளைச்சல், இந்த மண்ணில் என்ன விளையோ அந்த விளைவதிலிருந்து என்னத்தை எடுக்க முடியும். இந்த நிலம், இந்த நிலத்திலிருந்து பெறக்கூடிய விளைச்சல் வரக்கூடிய வளம், அந்த வளத்திலிருந்து நம்முடைய வளர்ச்சி, நிலம் சார்ந்த தொழிற்சாலை. இப்ப புளியங்குடி இருக்குது,
அங்க வந்து எலுமிச்சை இருக்குது, எலுமிச்சை உலக அளவுக்கு போதுங்கிறாங்க. உலக அளவுக்கு போகிற எலுமிச்சை எதுக்கு போக வைக்கிறோம்? இங்கே நிப்பாட்டுவோம், அரசே கொள்முதல் பண்ணட்டும். அரசு கொள்முதல் பண்ணி சேமிப்பு கிட்டங்கி ஒண்ணு கட்டி அதுல சேமிக்கட்டும். சேமிச்சது மிச்சம் விடாம அந்த எலுமிச்சை வந்து என்னென்ன மதிப்பு கூட்டும் பொருட்கள் அதை எதுவா மாத்தி வித்தா லாபம் கிடைக்கும் சொல்லி அரசாங்கம் முடிவு செய்து அதுக்கு ஒரு தொழிற்சாலை ஃபேக்டரி கட்டி எப்படியே முடிய சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 200 பேருக்கு வேலை பார்த்தா கூட ஒவ்வொரு தொழிலா தொடங்கிட்டு போயிடலாம். ஆனா அரசாங்கம் இதை செய்யல. என்ன சொல்றாங்க? படிச்சுட்டு வேலை இல்லைன்னா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். படிக்க போனா 1000 ரூபாய் கொடுக்க, படிச்சுட்டு வேலை இருந்தா 1000 ரூபாய் கொடுக்க. அப்ப 1000 ரூபாயிலே நம்ம வாழ்க்கை கழிஞ்சிருமா? மாசம் 1000 ரூபாயில நம்ம சம்பாதிச்சு வாழ்ந்துட முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் இந்த நாட்டை எப்படி கையிருப்பு 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ப முடியுதா? அவங்கள்ட்ட சொந்தமா காரே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ப முடியுதா? அப்படித்தான் அவங்க சொல்ற திட்டமோ, அவங்க சொல்ற இலவசமோ உங்களை நம்புற மாதிரி. நம்ம மருந்து சாப்பிடுறது மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது 2 சீனியை வாயில போடுவாங்க, அப்பதான் அதுக்கு மருந்தை குடி. இல்ல மருந்தை குடிச்சோம்னா கொஞ்சம் சீனியை குடுன்னு சொல்லுவாங்கல்ல, மாத்திரையை போட்டோம்னா. அந்த மாதிரி உங்க வாக்குகளை வாங்குவதற்காக உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 2000 கொடுக்குறேன், ஓசியில பசு விடுறேன், இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதை தர்றேன், 8000 ரூபாய்க்கு கூப்பன் தர்றேன், இல்ல எடப்பாடி 10,000 ரூபாய் தர்றேன். இப்படி மாறி மாறி இலவசம், கவர்ச்சி இலவசங்கள் என்பது உங்கள் வாக்குகளை கவர்ந்து இழுப்பதற்காக செய்வதை ஒழிய உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அல்ல. ஆனால் நாங்க என்ன சொல்றோம்? வாக்கு என்பதும் அரசியல் என்பதும் உங்கள் கவர்ச்சி இல்ல, உங்கள் வாக்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானது, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானது. அதனாலதான் மாற்று அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சாராயம் இந்த மண்ணில் போது எவ்வளவு தலைவிரித்து ஆடுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், கல்வி இலவச, கல்வியை தனியாருக்கு கொடுத்து விட்ட அரசாங்கம், மருத்துவத்தை தனியாருக்கு கொடுத்து விட்ட அரசாங்கம், குடிநீர் நீரை தனியாருக்கு கொடுத்து விட்ட அரசாங்கம், போக்குவரத்தை தனியாருக்கு கொடுக்க துடிக்கிற அரசாங்கம், மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொடுக்க துடிக்கிற அரசாங்கம், பொதுத்துறை வளங்களை எத்தனையும் தனியாருக்கு கொடுக்க அரசாங்கம், சாராயத்தை மட்டும் டாஸ்மார்க் என்கிற பெயர்ல அரசு தன்னிடத்தில் வைத்திருக்குன்னா இந்த அரசாங்கத்தோட நோக்கம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சரை உறுதிமொழி எடுத்து சொல்றாரு. ஆனா போதையை திறந்து வைக்கிறதே முதலமைச்சர். கொஞ்சம் முரண்பாடா இல்ல? பாட்டில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் மனிதன் உடலுக்கும் கேடு என்று பாட்டில் எழுதி வச்சுட்டு அதை குடிச்சா குடிச்சுக்கோ, நான் சிறுசா எழுதியிருக்கேன். எழுதுறோட நோக்கம் என்ன? அந்த பாட்டில குடிச்சா, அந்த பாட்டிலோட சரக்கு குடிச்சா மனுஷன் உடம்புக்கும் கேடு, அது குடும்பத்துக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. மனிதன் உடம்புக்கும் குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடான ஒன்றை எப்படி அரசு விற்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. அப்ப சொல்லொன்று செயலொன்றா இருக்கிற இந்த அரசியலிருந்து மாற்றி சொன்னதை செய்யணும், நாம் எதிர்பார்க்கிறதை செய்யணும். மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து செய்யணும். அதைத்தான் நாங்க சொல்றோம். ஒரு தாய் ஒரு குழந்தைய கடையில போய் கூட்டு போறாங்க, கடையில பல ஆயிரம் பொருட்கள் தொங்கும், பல பண்டங்கள் தொங்கும், அது என்ன பண்டத்தினாலும் கேட்கும். ஆனா நல்ல தாய் என்பவள், பெத்த தாயார்கள் நல்ல தாய் என்பவள், கெட்ட பொருளை புள்ள கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன், அழுது அடம் முடிச்சாலும் வாங்கி தர மாட்டேன், அழுது புரண்டாலும் வாங்கி தர, 2 அடி அடிச்சாவது இந்த பண்டத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு போவாங்க. காரணம், எது குழந்தைக்கு நல்லது என்று அந்த தாய்க்கு தெரியும். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஒரு தாய் கிடையாது, நல்லதை தேடி வாங்கி கொடுக்குறவங்க தாய். அது போல இந்த மக்கள் ஓசி கேட்கறாங்க கொடுக்கிறவங்க முதலமைச்சர் கிடையாது, கேட்கறதெல்லாம் கொடுத்து வாங்குறாங்க அப்படி கொடுப்போம் சொல்றவங்க முதலமைச்சர் இல்ல. என்ன தேவை மக்களுக்கு என்பதை உணர்ந்து கொடுப்பதுதான் ஒரு நல்ல முதலமைச்சர், ஒரு நல்ல ஆட்சி. அப்படி ஒரு ஆட்சியை தான் சீமான் அவர்கள் இந்த மண்ணிலே படைத்திட வேண்டும் என்று சொல்லி 10 ஆண்டுகளாக எந்த சமரசமும் இல்லாமல், யாரோடும் கூட்டணி வைக்காமல், எந்த சமரச கொள்கையை விற்று 4 சீட்டுக்கோ 5 சீட்டுக்காக கொள்கையை விட்டுவிட்டு இந்த அரசியல்வாதி சொல்வது போல தேர்தலுக்காக கூட்டணி என்ற வார்த்தையை கூட கேட்காம சாப்பாட்டுல தான் சிவட்டு பொரியல ஒழிய ஒருபோதும் அரசியலில் கூட்டணி கிடையாது என்று சொல்லி 16 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன வார்த்தையை 16 ஆண்டுகளாக காப்பாற்றி இன்றைக்கும் தனித்து நிற்கிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். திமுக 17 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, அதிமுக 18 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, விஜயோட கட்சி 23 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, நாம் தமிழர் கட்சி 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று வாய்ப்பு கொடுத்து அதில் ஒரு திருநங்கைக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இப்படி எல்லா தளத்திலும் ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு புரட்சியை இன்றைக்கு நம்ம நாட்டில் சாதின்னு பார்க்கிற போது நம்ம வாயில வந்தா கூட ஒரு 10 சமூக பேர் தெரியும். ஆனால் 100 சமூகம் இருக்கிறது. விடுபட்டு போன அத்துணை சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து எங்கெல்லாம் யாரை பின்னாடி இருக்கிறாங்களோ முன்னாடி கொண்டு வர, முன்னாடி இருந்தவங்களை இன்னும் முன்னுக்கு தள்ள என்று சொல்லி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒட்டுமொத்த உழைப்பை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தலைமையிலே கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தலவங்கோட்டை சேர்ந்த எங்களுடைய மூத்தவர்கள், எங்கள் முன்னவர்கள், எங்கள் பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்யுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த முறை வாக்கு செலுத்தணும். ஏன்னா ரெட்டரைக்கு பல தடவை ஓட்டு போட்டோம்,
உதயசூரனுக்கு பல தடவை ஓட்டு போட்டோம். இவரோடு கூட்டணி வைப்பதற்காக அவர் கை சின்னத்திற்கும் தாமரை சின்னத்துக்கும் பல தடவை ஓட்டு போட்டோம். இந்த முறை நாம் இந்த ஏற்கலப்பை தாங்கிய விவசாயத்துக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ரெண்டே காரணத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். திமுகவுல ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க. அவங்க என்ன எங்க நின்றார் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சங்கரங்கோயில்ல எம்எல்ஏ இருந்தவங்க. அவர் நல்லவரா, வல்லவரா, சரியானது செய்தவரா இருந்திருந்தா அவருக்கு மறுபடியும் அங்கேயே சீட்டு கொடுத்திருக்கலாம். அவர் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்ட தேவையில்லை. பக்கத்துல கடையில் ஒரு தொகுதி நம்ம அண்ணன் கிருஷ்ணமுரளியில இருக்காங்க. அவருக்கு மறுபடியும் அங்க சீட்டு, அவர் நல்லா இருந்திருக்காரு, சீட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ராஜபாளையம் தொகுதி இருக்குது, திமுக ஒரு எம்எல்ஏ, அவர் தங்கப்பாண்டியனுக்கு மறுபடியும் சீட்டு. இந்த சைடு எடுத்தீங்கன்னா தங்கந்தனரசு திருச்சியில் அவருக்கே சீட்டு, எங்க அண்ணா அருப்புக்கோட்டையில கே சாருக்கு அவருக்கே சீட்டு, திண்டுக்கல்ல பெரியசாமிக்கே சீட்டு, ஒட்டஞ்சத்திர சக்கரபாணிக்கே சீட்டு, பழனியில செந்தில்குமாருக்கே சீட்டு சொல்லி 2 தடவை 3 தடவை 6 9 தடவை இருந்தவர்களுக்கெல்லாம் அதே இடத்தில் வாய்ப்பு கொடுக்கிற போது என் ராஜா அவர்களுக்கு மறுபடியும் சங்கரங்கோயில வாய்ப்பு கொடுக்காம வாசுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் அரசியல் ஒளிந்திருக்கிறது. 2வது தாமரை சின்னத்தில் ஆனந்தன் இருக்கிறார், அமெரிக்காவிலிருந்து வருகிறேன் என்கிறார், நேராக வாசூரை மாற்ற வருகிறேன் என்கிறார். 2 கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு 1,05,000 சம்பளம் பெறக்கூடிய எம்எல்ஏக்கு வந்திருக்கேன் என்கிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்க. அமெரிக்காவில் அரசு பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வி இலவசமாக கொடுக்கப்படுகிறது, நல்ல மருத்துவம் தனியார் மருத்துவமனை விட அரசு மருத்துவ சுகாதாரமாக கொடுக்கப்படுகிறது. அப்படி ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று விரும்பிய ஆனந்தன் இங்க வந்தவுடனே ஓட்டு கேட்டு வருகிற போது கூட்டம் கூடுவதற்கு 100, 100, 200 டோக்கன் கொடுக்கிறாருன்னா, அமெரிக்கால 20 வருஷம் இருந்தவர் இந்த நாட்டுக்கு வந்தவுடனே நம்மளை பார்த்த உடனே சுட்டு கொடுத்தா இவங்க கூட்டம் கூடுவாங்க, கோட்டு கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அதே பஞ்சாங்கத்தை மறுபடியும் பாடுறாருன்னா அவருக்கு நம்ம வாக்கு செலுத்தணுமா வேண்டாமா என்பதை சிந்தித்து பார்த்து ஓட்டு பெட்டியில 2வது சின்னமாக இருக்கக்கூடிய ஏற்கலப்பை தாங்கிய விவசாய சின்னம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வெற்றி சின்னம். அந்த சின்னத்தில உங்கள் வாக்குகளை தாருங்கள். நீங்கள் செலுத்த போகிற வாக்கு உங்கள் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை. நன்றி, வணக்கம். நமது சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி.